நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியாக ஒரு பிரீமியம் வீடியோ போட்டோம். அஷ்டமச்சனி 7.5 சனியில் எப்போது அதிகம் பாதிப்புகள் இருக்கும், எந்த நிலையில் பாதிப்புகள் இருக்கும்ட்டு. உண்மையிலே சொல்லப்போனால் இப்போது ஜாதகம் பார்க்க வர்றவங்களில் எல்லா ஜோதிடர்களும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடர்களையும், குறிப்பாக நம்ம இந்திய வேத ஜோதிட அமைப்புகளில் நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்தீங்க, நம்முடைய இந்திய அமைப்புகளில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் இப்போது ஜோதிடத்தை நாடிப்போவது, ஜோதிடரை நாடிப்போவது அதிகரிக்கும். எப்போவுமே எந்த ராசிக்காரர், ஒரு ராசிக்காரருக்கு ஜன்மச்சனி நடக்கும், இன்னொரு ராசிக்காரருக்கு அஷ்டமச்சனி நடக்கும். இந்த அஷ்டமச்சனி ஜன்மச்சனி ராசிக்காரர்கள் தான் முதல் நிலையாக ஒரு 70-80% பேர் ஜாதகம் பார்க்க போவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் வேறு விதமான 6-8 தசாபக்தி அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் பார்க்க போவாங்க. மனிதருக்கு எப்போது கஷ்டம் வருகிறதோ அப்போது தான் கடவுளை பற்றிய அதீதமான நினைப்பும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையும் வரும். நான் ராசி பலன்களில் கூட நிறைய பேசுவேன். இப்போ மீன ராசிக்காரங்களும் சிம்மராசிக்காரங்களும் தான் கீழே அதிகமாக கமெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லுவேன். இவங்க தான் தன்னை சுற்றி ஏதோ ஒன்று சரளமாக போய் கொண்டிருந்த, ஓரளவுக்கு சீராக போய் கொண்டிருந்த அமைப்பு நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே, ஏதோ ஒன்று என்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டு இருப்பதை போல இருக்கிறதே அப்படிங்கிற போது தான் தனக்கு அவ்வளவு முயற்சி பண்ணியும் அது சக்ஸஸ் ஆகாத ஒரு அமைப்பில் ஏதோ ஒன்று நம்மளை பற்றி இருக்குது, எனவே நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்ற போது தான் கடவுளை பற்றிய நம்பிக்கையோ அல்லது ஜோதிடத்தில் என்ன ஏதுன்னு தேடுதலோ. நிறைய இடங்களில் சொல்லுவேன், நீங்கள் ஜோசியம் எப்போ தெரிஞ்சுக்குவீங்கன்னா உங்களுக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ தான் நீங்கள் உள்ளே போய் யூடியூப்பில் அதை பார்த்து இதை பார்த்து ஜோசியத்தில் நமக்கு என்ன விஷயம் அப்படின்றத பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு சொல்கிறேன். அது இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசியில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான ஒரு மன அழுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை போலவே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது முன்னர் போன வருஷம் மீனம் சிம்மம்னு பொதுவாக சொல்லிடலாம். பொதுவாக எப்போது மனம் பாதிக்கப்படும், இன்றைய தலைப்பே அதுதான். மனம் எப்போது பாதிக்கப்படும்? மனோகாரகன் யார்? சந்திரன். சந்திரன் எப்போது இருள் நிலையில் இருக்கிறாரோ அப்போது மனம் பாதிக்கப்படும். ஆன்லைன் வகுப்புகளில் ஒரு வகுப்பில் மனநிலை பாதிக்கப்படுவதற்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு நிறைய வித்தியாசங்களை சொல்லி கொடுத்தேன் ஒரு நாள். அந்த வகுப்புக்கு பெரிய அளவில் வெல்கம். மனநிலை ஒருத்தர் மென்டலாகவே ஆயிடுறார், மனநிலை பாதிக்கப்படுறார். அதே நேரத்தில் ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மையோடு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த இரண்டையும் தருவது சந்திரன். இந்த இரண்டையும் தருவது சந்திரனும் லக்னம் லக்னாதிபதியும். ராசி தான் சந்திரன், ராசியும் ராசியுடைய இருள், அதை தான் சுபத்துவ பாபத்துவம்னு சொல்கிறேன். அந்த தன்மைகளும் லக்னாதிபதி அதை தாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரா, லக்னம் அதை தாங்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதா என்பதை பொறுத்து தான். எவர் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் லக்னமும் பாதிக்கப்பட்டு ராசியும் இருளடைந்து இருக்கிறதோ அவருக்கு மன பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் மன பாதிப்புகள் வந்துடுறதில்லை. ஒரு பெரிய கஷ்டம்னா கூட ஒரு வாரத்தில் ரெக்கவர் ஆகிடுவோம். 10 நாளில் அந்த சோகம் துக்கம் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடும். மிகப்பெரிய இழப்பே வந்துருச்சுங்க, மிகப்பெரிய இழப்பே வந்துட்டா கூட நம்ம அழுது 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 கண்ணீர் வற்றுகிறதே தவிர நாளாக காலம், டைம் வில் ஆன்சர்னு சொல்லுவோம், காலம் எந்த காயத்தையும் ஆற்றும். ஆனால் இது சாதாரணமானவர்களுக்கு. ஆனால் மனம் இருளடைந்தவர்கள் ஒரு நிலையில் மனப்பிறழ்வு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிடுறாங்க. ஆக அஷ்டமச்சனி 7.5 சனி அமைப்புகளில் ஒரு மாதிரியான மன கஷ்டங்கள் வருகிறது. ஒருவர் தன் வசம் இழக்கிறார், எதையும் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியலன்னா அப்படின்னா கூட தசாபக்தி அமைப்புகளில் 6-8 அமைப்புகள் செயல்படும் பொழுது, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாபத்துவ அமைப்புகள் செயல்படும் பொழுது ஒருவர் அங்கே லக்னாதிபதியும் சந்திரனும் ராசியும் வலுவிழந்து அப்போது அவருக்கு 7.5 சனியோ அஷ்டமச்சனியோ நடக்குமாயின் சுத்தமாக அவர் கவுன்சிலிங் தேவைப்படக்கூடிய, மனநலம் பாதிக்கப்பட்டவராக, இதில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கக்கூடியவராக அவர் கண்டிப்பாக இருப்பார். இப்போ இப்படிப்பட்ட ஜாதகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நேற்றோ முந்தா நாளோ தான் பிரீமியம் வீடியோ போட்டேன். இன்னைக்கு பார்த்த ஒரு ஜாதகம், எடுத்தவுடன் அந்த ஜாதகத்தில் கேட்டவர் சகோதரி, ஒன்றுவிட்ட சகோதரி, ஜாதகருடைய ஒன்றுவிட்ட சகோதரி ஜாதக பலன் கேட்குறார். எடுத்த உடனே நான் கேட்ட கேள்வி, அம்மா யார்மா இவர்? அண்ணன், கசின், ஒன்றுவிட்ட சகோதரன் சொன்னார். மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்மான்னு. ஆமாங்கன்ட்டு அதுக்கப்புறம் கடன்னு ஆரம்பிச்சது. ஒற்றை வரியில் ப்ரெடிக்ஷனை முடிச்சிட முடியும். ஒற்றை வரியில் ஜாதகர்
கேட்பதற்கு முன்பாகவே ஒற்றை வரியில் நிறைய விஷயங்களை முடிச்சிருக்கிறேன். ஒரு வரி ஒரு வார்த்தையிலே ப்ரொடிக்ஷனை முடிச்சிட முடியும். அது மாதிரியான ஜாதகம் இது. ஜாதகம் திரையில் வருகிறது. ஜாதகர் 13/10/1993 6:52 மாலை 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம் டைம். 6 அதே லக்கணம், ராசி அதே தான். 6:52 மாலை மதுரையில் பிறந்திருக்கிறார். திரையில் வந்துருச்சு. மேஷ லக்னம், 2ல் கேது, 5ல் சந்திரன், 6ல் சூரியன் சுக்கிரன், 7ல் புதன் செவ்வாய் குரு, 8ல் ராகு, 11ல் சனி. பிறக்கும்போது சூரிய திசையில் 4 வருஷம் 11 மாதம் 10 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இப்போது அவருக்கு ராகு தசையில் புதன் புக்தி, ராகு தசையில் கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 25/3/2026 12/4/2027 வரைக்கும். சரி, நவாம்சமும் முக்கியமானது என்பதனால நவாம்சத்தையும் இப்போ நான் சொல்லிடுறேன். நவாம்சத்தில் கடக லக்னம், சிம்மத்தில் சூரியன், துலாத்தில் குரு சனி ராகு, தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன், மீனத்தில் செவ்வாய், மேஷத்தில் புதன் கேது. இதுதான் நவாம்ச கட்டம். மறுபடியும் இப்போ ராசி கட்டம் வருகிறது. எடுத்தடுப்பிலேயே உங்களுடைய சகோதரர் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம் குருஜி, திருமணம் இது வரைக்கும் ஆகலை. ஏன்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 வயது வரைக்குமே அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் நடக்காது. 35 வயதுக்கு முன்னாடி திருமணம் ஆகியிருந்தால் பிரச்சனைகள் வரும். ஆனால் திருமணம் இது வரைக்கும் நடக்கலை. ஆமாம், திருமணம் நடக்கலை. மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது நன்கு தெரிந்த மாணவர்களுக்கு அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, நன்கு தெரிந்த ஒரு விஷயத்தை டக்குன்னு அடிச்சிருங்கன்னு. ஃபஸ்ட்டு இது என்னுடைய பாணி. அது ஜாதகம் கேட்க வருபவர் அந்த இடத்துலையே ஒரு 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 நிலைக்கு வந்துடுவார். கேட்க வர்றவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நல்லா தெரிஞ்ச பாயிண்ட்டை உங்களுக்கு அடிச்சிடணும். இந்த ஜாதகத்தில் நான் பலன் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வார்த்தை, மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறாருமா அவங்க அண்ணன். ஆமாங்க குருஜி. கல்யாணத்தில் பிரச்சனைமா, கல்யாணம் இது வரைக்கும் ஆகலம்மா. ஏன்னா எல்லா இதுக்கடுத்து இப்போ நான் சொன்ன பலனுக்கான விதிகளை இங்கே வருவோம். ஜாதகத்தை இப்போது விளக்குகிறேன். ஜாதகர் மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் 2ஆம் இடத்தில் கேது, 5ல் சந்திரன், 6ல் சூரியன் சுக்கிரன், 7ல் புதன் செவ்வாய் குரு, 8ல் ராகு, 11ல் சனி. பிறக்கும்போது சூரிய தசை 4 வருஷம் 11 மாதம் 10 நாட்கள் மீதம் இருந்த நிலையில் இப்போது அவருக்கு நடக்கக்கூடியது ராகு தசையில் கேது புக்தி 25/3/2026 12/4/2027 வரைக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ராகு தசையில் கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு. லக்னத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள். சனியும் 3ஆம் பார்வையால் பார்க்குறாரு, செவ்வாயும் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஜாதகருடைய பிறந்த நேரம் ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். அதே நேரத்தில் இதில் இன்னொரு விஷயம், குருவும் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, அடுத்து இன்னொன்று பாருங்கள். அட்டமத்து சனி. அட்டமத்து சனி உத்திர நட்சத்திரத்தில், உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு பெரிய தொல்லைகள் இருக்காது என்பதை சொல்வேன். ஆனால் சந்திரனோ திரையோதசி சந்திரன், 13வது நாள் சந்திரன், இன்னும் ஒரு நாளில் சதுர்த்தசி 14வது நாளாக ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஒரு நாளில் சந்திரன் அப்படியே மாறுவார். ஒரே நாள் தான். கிட்டத்தட்ட சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்தில் நீச்சனோடு இருக்கின்ற நிலைமையில் சந்திரனை சனி பார்க்கிறார். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படி இப்படி இருந்தாலும் கூட சந்திரனுக்கு அங்கே சனியின் பார்வை இருக்கிறது. சந்திரன் அமாவாசையாகி கடுமையான அமைப்பில் இருள் தன்மை அடைந்து கடுமையான அமைப்பில் இருக்கின்ற அதே நேரத்தில் இப்போது சிம்மராசிக்கு அட்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கோச்சார நிலைமை, ஜாதக நிலைமைங்க. தசாபக்தி அமைப்புகள் என்ன நடக்குது? 2015 இருந்தே இவருக்கு ராகுதசை. ராகுதசை சனி புக்தியில் இருந்தே உங்களுடைய அண்ணன் நல்லா இல்லம்மா. 2020 அக்டோபருக்கு பிறகு அல்லது நவம்பருக்கு பிறகு இவருக்கு மனம் ஒரு மாதிரியாக பாதிக்கப்பட்டு விட்டது. மன பாதிப்புகளின் உச்ச நிலைமை ராகுதசையில் புதன் புக்தியிலிருந்து 2023 செப்டம்பரில் இருந்து இவர் கடுமையான மன பாதிப்புகளில் இருக்கிறாருன்னு சொன்னேன். உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, 2029 அந்த காலகட்டத்தில் இருந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றாரு, ரூமுக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் இப்போ இவர் ஜாதகர் ரூமுக்குள்ளே இருக்கிறார். இதில் என்ன தெரியுமா? இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதில்ல, மருத்துவத்திற்கு அவர் கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். நான் சில வார்த்தைகளை சொன்னேன். இந்த மனப்பிறழ்வு அடைந்தவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க அப்படின்றதையும் சில இதை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நீங்கள் தான் பைத்தியம், எனக்கெலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தான் டாக்டருக்கு போகணும்.
மருந்தை அவருக்கு தெரியாமல் தாய் தந்தையர் சாப்பாட்டில் கலந்துக்கிட்டா கூட கண்டுபிடிச்சிடுறாராம். இவரை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. மருத்துவத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாரு, வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியில் வர மாட்டேன்றாரு. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக ரூமுக்குள்ளே இருக்கிறார். பாதிப்புகள் 2016 ஆரம்பிச்சிருச்சு குருஜின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. ஆம், ஏன் அடிக்கடி ஒன்று சொல்கிறேனே, ராகு ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோடைய தொடர்புகளை பெறக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? ஆக இந்த ஜாதகத்தினுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, கோச்சாரமும் பிறந்த ஜாதகமும் ஒரு சேர இணையும் பொழுது, வெறுமனே இந்த இடத்துல அஷ்டமச்சனி நடக்கலைன்னா கூட கிட்டத்தட்ட தன்னம்பிக்கை இழந்தவராக ஏதாவது ஒரு வகையில் அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு கோச்சாரமும் ஒரு சக்கரம், பிறந்த ஜாதகமும் ஒரு சக்கரம். இப்போ அவருக்கு ராகு திசையில் கேது புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. விருச்சிக லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறதெல்லாம் சனியும் புதனும் திசைகள் தான், புக்திகள் தான். எந்த தசை வந்தாலும் சனி ஓரளவிற்கு கூடுதல் சுபத்துவமாக இருக்கும்போது பெரிய அளவில் கெடுதல் பண்ண மாட்டார். புதனும் சனியும் கூடுதல் சுபத்துவமாக இருக்க வேண்டும், தசைகளில் சமாளிச்சிடலாம். ஆனால் புக்திநாதன் இங்கே சுபத்துவமாக இருக்குது, தசாநாதன் இங்கே சுபத்துவமாக இல்லையே. தசாநாதன் ராகு 8ஆம் வீட்டில் இருக்க, அவரை சனி பார்க்க, அவரே செவ்வாயின் வீட்டில் இருக்க, நான் சொன்ன அந்த பாவத்துவம் கடுமையாக வந்துருச்சு பாருங்கள். ராகு தசையிலிருந்து செவ்வாய் தசை வரைக்கும் ஒரு 21 வயசு வரைக்கும் ஆள் ஜம்முன்னு இருந்திருக்கிறார். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த 3லையும் அவருக்கு எந்த விதமான பெரிய அமைப்போடு அங்கே செயல்படலை. உண்மையிலே சந்திர திசையில் தான் பாதிப்புகள் இருக்கணும். சந்திர திசையில் தாயாருக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும். சிறு வயது என்பதால் அவருக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. 15 வயதிற்கு பிறகு நடந்த செவ்வாய் திசை ஒரு 22, 21 வயசு வரைக்குமே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால லக்னத்தை தொடர்பு கொண்ட நேரத்தில் கல்லூரி வரைக்குமே அவர் சரியாகவே வந்து விட்டார். கல்லூரி படிப்பு படித்திருக்கிறார். ஆனால் ராகு தசை எப்போ ஆரம்பித்ததோ, இந்த ராகு தசைக்கு பிறகு இவர் சுத்தமாக நன்றாக இல்லை. கல்யாணம் ஆகுமான்னு கேட்டாங்க. கல்யாணம்லாம் ஆகும் 38 வயசுக்கு பிறகு. இந்த ராகு தசை மட்டும்தான் இவருக்கு நெகட்டிவ். இதுக்கடுத்து வரக்கூடிய குரு தசை ஆதிபத்திய விசேஷமுள்ள யோக தசையாகவும், ராசிக்கு 5ஆம் அதிபதியாகி லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாகி லக்னத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும், லக்னாதிபதியை சுபத்துவப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினாலும், 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் 2033 தான் வருது. ராகுதசை சுக்கிர புக்தி வரைக்கும் இவர் ரெக்கவரே ஆக மாட்டார். ராகுதசை சூரிய புக்தி அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்து, ராகுதசை செவ்வாய் புக்தியில் அப்பவும் சந்திர புக்தி ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும். ஆக ராகுதசை செவ்வாய் புக்தி 2031 என்னமோ வருது, 2032. 2032க்கு பிறகு இவரை நம்பக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு ரெக்கவர் ஆவார். ஆக எப்பொழுது ஒரு நிலையில் ஒரே நேரத்தில் கோச்சாரத்திலும் பாபத்துவம் ஏற்பட்டு, கோச்சாரத்தில் அஷ்டமச்சனி ஜன்மச்சனி போன்ற அமைப்புகள் ஏற்பட்டு, தசாநாதனும் 6, 8 போன்ற அமைப்புகளில் கடினமான சனி செவ்வாய் தொடர்புகளை அடைகிறாரோ, அப்போது ஒருவர் பித்து பிடித்தார் போல எதையாவது ஒன்றை, இத்தனைக்கும் லவ் ஃபெயிலியர்லாம் கிடையாது. ஏன்னா ராகு 8ல் தானே இருக்கிறார். ராகு இதே சுக்கரனுடைய வீட்டில் இருந்தார். ஏன்னா போன வீடியோவில் என்ன போட்டேன்னா, அவர் அம்மா பார்த்த ஜாதகம் பிரிமியம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அவர் காதல் தெளிவாக சொன்னேன் அந்த போன வீடியோவில், 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். ஜன்மச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனராசி இளைஞனுக்கு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லி, 2022, 23 ஒரு லவ் பண்ணி ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டார்மா. பிப்ரவரி மாதத்துலேருந்து இவருக்கு காதல் இதனால் அவருக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னேன். அக்யூரேட்டு குறித்து பிப்ரவரியில் தான் அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போச்சுன்னாங்க. அதே மாதிரி இங்கே காதல் அமைப்புகள் இல்லை. 7ல் ராகு இருந்தால் காதல் அமைப்புகள் இருந்திருக்கும். இவருக்கும் 2015 ஆரம்பிச்சிருச்சு. 2015 என்ன வயசு நல்லா பார்த்தீங்கன்னா 22, 23 வயசு தான். அப்போ அந்த அமைப்புகளில் காதல் அமைப்புகள்லாம் இல்லை. காதல் அமைப்புகள்னால இவர் இப்படி ஆகலை. ஏனோ தெரியல, ரூமுக்குள்ளே போய் பூட்டிக்கிறாரு, ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன்றாரு, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்றாரு. அம்மா அப்பாவை எந்த விதத்துலேயும் அவர் இது பண்ணுறாரு. வயலண்ட் ஆவார்மான்னு சொன்னேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வயலண்ட் ஆவார். ஏன்னா உத்திரம் நட்சத்திரத்தின் மேலே இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் பாதிப்புகளே அவர் கொடுப்பார். அடுத்த வருஷம் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து சனி விலகுவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம். இந்த அடுத்த வருஷம் ஜூன் மாதம்னா இந்த வருஷம் தீபாவளியிலேருந்தே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அமாவாசை அமைப்பில் பிறந்தவர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றாற்போல. உடனே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவன்லாம் அப்படியே இப்படித்தான் இருப்பானா, மனம் பாதிக்கப்படுமா, அப்படி இப்படிமான்னு கேட்க தேவையில்லை. சந்திரனுடைய வலுவை வைத்தே உங்களுடைய பாதிப்புகளை கண்டிப்பாக அட்டமத்தச்சனி 7 சனி அமைப்புகளில் தசாவையும் சேர்த்து கண்டுபிடித்து விட முடியும். இங்கே இவர் இருள் சந்திரனாக இருக்கிறார், அமாவாசையை நோக்கி நெருங்கி இருக்கிறார், சனியுடைய பார்வையில் இருக்கிறார். அதே நேரத்தில் தசா 8ல் அதே சனியுடைய பார்வையில், தசானதன் ராகு
செவ்வாயின் வீட்டில் ராகுவோடு இருக்கின்ற காரணத்தினால தான் எடுத்த உடனே முதல் வரியாகவே இவர் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல முடிஞ்சது. இவருக்கு நிச்சயமாக குணமாகும், நிச்சயமாக இவர் வெளியே வருவார், இவர் வாழ்க்கையை அனுபவிப்பார். இவருக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம்லாம் உண்டு, ஆனால் லேட்டாக உண்டு. 2030க்கு பிறகு, 32க்கு பிறகு, 31ல் தான் இவரை பற்றியே இவருக்கு ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக முந்தைய 2 நாட்களுக்கு முன்பு போட்ட அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியும், அந்த வீடியோவில் ஜன்மச்சனி எப்படி ஒரு இளைஞனை இருள் சந்திரனாக இருக்கும்போது பாதிக்குது என்பதை சொன்னதைப் போல இவரும் இளைஞர், 30 வயதுகளில் தான் இருக்கிறார். இங்கே இருள் சந்திரனாக இருக்கும்போது தசாவும் சரியில்லாத போது, அங்கே இளைஞனுக்கு சுக்கிரன் நடந்தபோது காதல் 7ஆம் இடத்தோடு 3, 7, 11ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது காதல். ஆனால் இங்கே 8ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருக்கும் போது அர்த்தமற்ற மனக்கலக்கம். என்னங்க நடக்கும்? எதை பார்த்தாலும் பயப்படுவார், பகலில் வெளியே வர மாட்டார், பகல் ஃபுல்லாக தூங்குவார், ராத்திரி ஃபுல்லாக எதாவது எந்திரிச்சு வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பார், டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார், கேம் எதனா ஆடுவார், எந்த நேரமும் மொபைலை பார்ப்பார். லவ் அமைப்புகள்லாம், ஒரு பெண்ணால் காதல் தோல்வி, உடனே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, உடனே இது பண்ண, அந்த அமைப்புகள் இங்கே இல்லை. 8 செவ்வாயின் அமைப்பு, அட்டமாதிபதி மனக்கலக்கத்தை, ஏதாவது ஒன்று பற்றிய அதீத கற்பனைகளை, பயத்தை, அப்படி வெளியே போனால் அப்படி மேலே வந்து லாரி வந்து இடிச்சிருமோ, இது இப்படி வந்தால் இடிச்சிருமோ, அது அப்படியானா இதாயிடுமோ, செத்து போயிடுவோமோ, மரண பயம். 8ஆம் இடம் மரண பயத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் வெளியே போனால் ஒரு பைக் இடிச்சிரும், லாரி இடிச்சிரும், பஸ் இடிச்சிரும், வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்கிறது நல்லது என்கின்ற மாதிரியான ஒரு மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு. ஆக மாணவர்களுக்கும் ஃபாலோவர்களுக்கும் இதை வந்து ஒரு வித்தியாசமான ஜாதகம்தான், அதீதமான அமைப்புகள். இதே மாதிரி ஐயா எனக்கும் உத்திர நட்சத்திரம் தான், எனக்கு இந்த மாதிரி ஆகிடுமா, எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு, என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, என் பொண்டாட்டிக்கு, இப்படி தான் பயப்படக்கூடாது. இந்த இடத்துல நாம் ஒரு வலியுறுத்தி சொல்லக்கூடியது என்னென்னா, அந்த ஒளி அளவுகளை அளந்து கொண்டு, இந்த இடம் அமாவாசை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அர்த்த சந்திரன் நான் சொல்லக்கூடிய அஷ்டமி நவமி திதியில் பிறந்திருக்கலாம், அந்த மாதிரி ஆட்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இது மாதிரி சனி பார்க்காமல் இருக்கலாம். அதே நேரத்தில் கடுமையான தசாபக்தி அமைப்புகள் 6, 8 நீடித்து நடக்காமல் இருக்கலாம். எல்லாம் ஒன்றா சேரும்போது தான் ஒரு இடத்துல மன பாதிப்புகள் ஏற்படும். நான் அடிக்கடி சொல்வது போல் ஆதிபத்தியமும் கெட்டு, காரகமும் கெட்டு, தசாநாதனும் கெட்டு, கோச்சாரமும் கெட்டு, லக்னாதிபதி வலுவிழந்து, இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்னம் லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கிறது சனி செவ்வாய் தொடர்புகளால், சந்திரனும் வலுவிழந்திருக்கிறார். இந்த மாதிரியாக எல்லாம் கெட்டிருக்கின்ற நிலையில் அந்த இதே நேரத்தில் இன்னொன்று, இவருக்கு ராகதசை வரலையா, இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்காது. இவருக்கு ராகதசையே வரல, பிறக்கும்போதே குரு தசையில் பிறந்துட்டார், சனி தசையில் போய்கிட்டு இருக்கு, புதன் தசைய அமைப்பு, ஏன்னா புதன் கூட சுகத்துவம் தான். இவருக்கு சனி புதன் கேது சுக்கர தசைகளாக வருகிறது. ராகு தசை இவருக்கு வாழ்க்கையில் வரவே இல்லை. ராகு புக்தியில் 8ஆம் இடத்தினுடைய சிறிய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் ராகு தசையில் முழுக்க அவர் முற்றிலுமாக எல்லாத்தையும், இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி மரண பயம், கலக்கம் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக எல்லா நிலைகளிலும் ஒன்று ஒட்டுமொத்தமாக பொருந்தி வருகின்ற போது ஒருவர் கண்டிப்பாக அந்த விளைவை முழுமையாக கெடுதலாகவோ சந்தோஷமாகவோ அனுபவிப்பார் என்பதற்கு இந்த ஜாதகம் நல்ல உதாரணம். அட்டமாதிபதி தசை, அட்டமாதிபதினா ராகு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறனால அது அட்டமாதிபதி தசை, சனியின் பார்வை, செவ்வாயின் வீட்டில் அவர் இருக்கிறார். இப்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது, இருள் சந்திரனாக இருக்கிறார். நொடியில் பலனை கணிக்கலாம், இவர் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு உதாரண ஜாதகமாக இந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஜாதக அமைப்புகளை பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.